Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோம்மேட் சீஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடையிலலாம் வந்துட்டு சீஸ் வந்து வாங்கியிருப்போம். நம்ம இன்றைக்கி அதை வீட்டில் வந்துட்டு எப்படி ஈஸியாக செய்யலாம் சொல்லி தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 1 லிட்டர் அளவு பார்த்தீங்கன்னா பால் வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பேக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணல, மாட்டு பால் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பில் வந்து தனியாகவே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு, நம்ம பால் வந்து ஹீட் ஆகணும் வந்து அவசியம் வந்து கிடையாது. பால் வந்து நல்லா கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தொட்டு பார்க்கும்போது லைட்டாக வந்து நம்ம ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுனாலே போதும். ஸோ அதுவே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். நம்ம கையை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டாக வந்து சூடாக தெரியணும், ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது. வச்ச உடனே லைட்டாக வந்து சுடுது அந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூனும் பார்த்தோம்னா வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா லைட்டாக ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு வரும். நீங்கள் ஒருவேளை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாலை ரொம்ப வந்து கொதிக்க வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பன்னீர் மாதிரி வரும். ஸோ பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பால் தெரியாமல் நம்மளுக்கு நல்லா பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருக்கும். இதுதான் பார்த்தோம்னா சீஸு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க அந்த சீஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பால் லைட்டாக ஹீட் ஆகியுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் நம்ம கையில் சீஸ் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ அதில் வந்து சீஸ் வராதுன்னு அர்த்தம். அது வந்து பன்னீர். இப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இப்போ வந்து சீஸ் எடுத்தோம்ல அதே தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்பெட்டெலாம் இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த பாலில் இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக வேறு ஏதாட்டி நீங்கள் தண்ணி வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ நான் பாலில் இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீயூஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சீஸை நம்ம இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து பார்த்தோம்னா அழுத்தி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சீஸ் வந்து ரெடியாகி வரும். இந்த மாதிரி நம்மளோட டிப் பண்ணும்போது தான் பார்த்தோம்னா சீஸ் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜை பண்ணும்போது சீஸ் வந்து நமக்கு நல்லா வந்து சாஃப்டாகவே வந்து கிடைக்கும். ஸோ ஹாட் வாட்டரில் ஒரு 4 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீஸ் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு சீஸ் வந்து கிடச்சிரும் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு அலுமினியம் கவர் போட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி தேவையானப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.